ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவை பற்றி சொல்லணும்னா சும்மா அல்டிமேட்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான். மேஜிக்கல் ப்ளஸ் லவ் ஸ்டோரி, ஆக்ஷன் சீன்ஸுன்ட்டு எல்லாமே பக்காவாக 100% இருக்கணும். ஏன்னா இந்த ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட் ட்ராமா தான். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஜே வாய்ஸ் அண்ட் நாங்கள் டிஜே. ஸ்டார்டிங்லேயும் ஒரு பையன் நல்லா பசியில் படுத்துட்ருக்க, ஏதோ ஒரு லேடி மாதிரி போய் அந்த பையனை பாராட்டிகிட்டு இருக்காங்க. இந்தப்பா இதை சாப்பிடு, உன் பசி யாருன்னு சொல்ல அவங்க அம்மா புள்ள 2 பேரும் அப்படி பசியில் இருக்காங்க. வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டுட்ருக்க, யாரா இந்த புண்ணியவதி அப்படின்னு நம்மளா பார்த்துட்ருப்போம். அப்புறம் தான் ஏதோ ஒரு ரூம்லேருந்து ஒரு கொடூரமான சத்தம் வந்துட்டுருக்க, இந்த புண்ணியவதியோட ஒரு சுயரூபம் தெரிய வருது. இவங்க போய் ஏதோ ஒரு கொடூரமான உருவமாட்டு இருக்கு, அதை அப்படியே ஓப்பன் பண்ணி விட அது பார்த்திங்கன்னா இவங்களை விட பல பசியில் இருக்கும் போல். அப்படியே பதறி அடிச்சுட்டு அது வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க பயந்து ஆன்ட்டு கத்திக்கிட்டு இருக்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து அந்த பொம்மை சக்தியை நிறுத்திட்டாரு. அது பார்த்தீங்கன்னா இவரோட சரியான ஃபைட் போட்டுட்ருக்கு அந்த தீய சக்தி. இவரும் போட்டிக்கு போட்டு எப்படியோ அதை கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் அவங்க அம்மா தான் போல, இது கூடு விட்டு கூடு பஞ்சத்துல தான் என் பையன் இப்படி இருக்கான், மனுஷனோட சோல் கிடைச்சா அவன் நார்மல் ஆயிடுவான்னு சொல்ல, இது வெளியே வந்துச்சுன்னா நீயும் சரி நானும் சரி 2 பேரும் செத்துருவோம் அப்படின்ட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஆறுதல்னு சொல்லலான்னு பார்த்தா அவங்களோட சோலையே இதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப ஈவில் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் கரெக்டாக அவரோட வாள் அப்படியே வீசி அந்த தீய சக்தியை எப்படியோ அடக்கிறாரு. அதுவும் செத்துருது. பட் கடைசியில் அது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே விழுந்து சாக அதோட கதை அப்படியே முடிஞ்சிருது. இந்த பக்கம் இனிமேல் நான் சோல் சேஞ்ச் பண்ணுறதை நிறுத்திடணும், நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்க, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களை அரசர் அவர்மெண்ட் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவர் என்னடான்னு பார்க்கலான்ட்டு போனால் அங்கே அரசரை பார்த்தாலே தெரியுது அவர் ரொம்பவே சுச்சுவேஷன் முடியாமல் அப்படியே செத்து போகிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. எனக்கு இந்த மாதிரி உன் உடம்பு 7 நாள் தேவை, எனக்கு ஒரு வாரிசு மட்டும் வேணும், அதை நான் உருவாக்கிட்டேன்னா நான் எப்படியோ நிம்மதியாக சாவன்ட்டு அரசர் சொல்லிட்டு இருக்கேன். அரசர் கேட்டு எப்படி மறுக்க முடியும் அப்படின்ட்டு இவரும் பார்த்தீங்கன்னா இவரால் என்ன முடியுமோ அதெல்லாம் போட்டு இந்த சோல் சேஞ்ச் பண்ணுறது ட்ரை பண்ணிட்டு இருக்க. அரசருக்கு பார்த்தீங்கன்னா இவரோட சோல் போயிடுது. மந்திரவாதி உருவத்தில் இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா மந்திரவாதியோட மனைவியை பார்க்க போகிறாங்க. இங்கே தான் நம்மளுக்கு எல்லாம் ஒரு ட்விஸ்ட்டு. இவர் அரசர் மந்திரவாதி அப்படியே தூங்கி எழுந்திருக்கும் போது உன்னோட ஒய்ஃப்க்கு பிறக்கிற குழந்தை என்னதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்காரு. இவரோட அரசரோட உடம்புல இருக்கிறங்காட்டி இவரால் எதுவுமே பண்ண முடியல, அங்கே துடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பனி பிரதேசம் மாதிரி இருக்குது. அங்கே நக்ஸுன்ட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளை கொல்லுங்க அப்படின்ட்டு ஜின் வம்சத்தோட தலைவர்ன்ட்டு ஒருத்தர் எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்க, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த புள்ள சும்மா பறந்து அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. யாராலையுமே எதுவுமே பண்ணலை. உடனே அந்த தலைவர் பார்த்தீங்கன்னா நேராக அம்பெடுத்து நீட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அப்படியே ஸ்ட்ரைட்டில் போகணுன்ட்டு அது படுது. பட் பார்த்தீங்கன்னா அந்த நக்ஸுவோட உடம்புக்குள்ளேயே போயிடுற. நக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவளோட எனர்ஜி ஃபுல்லாமே போன மாதிரி ஆயிடுது. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் சண்டை போட முடியாது அப்படின்ட்டு அவள் எப்படியோ அந்த இடத்துல இருந்து எஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா இவளை பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்காங்க. விடுற மாதிரி தெரியல, இவனாலேயும் ஓட முடியல. அவளுக்கே தெரியுது இதுக்கு மேலே நம்ம இருந்தால் இங்கே செத்துருவோம் அப்படின்ட்டு. எப்படியாச்சும் நம்ம சோலை மாற்றியே ஆகணும், நான் இப்படியெல்லாம் சாகக்கூடாதுன்ட்டு இவ வெளியில் போய் அப்படியே யாருக்கு மாற்றலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு குருடுவாட்டு இருக்கா. இந்த குருடியை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு போய் அங்கே சமைச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணை தரன்னு ஒரு ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போக அந்த பொண்ணுக்கு என்ன ஏதுன்னே தெரில. இவன் அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு இவன் இந்த சோல் சேஞ்ச் பண்ணுற இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆளுகளாம் வந்து பார்க்குறாங்க. அவளோட உடம்பு மட்டும் இருக்குது, அவள் செத்துட்டா அப்படின்ட்டு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் அது ஒரு வேளை அந்த பொண்ணோட உடம்புல போயிருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா எந்த ஒரு மார்க்குமே அந்த பொண்ணோட உடம்புல இல்லை. இந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு மாதிரி வெப்பனாக இருக்குது, அதை வச்சுட்டு ஏதோ ஒரு கிராமமாட்டம் இருக்குது, அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்க. இது வேற யாருமே இல்லை, நம்ம ஜின் இருக்காருல அவரோட பையன் தான். நம்ம நக்ஸுவோட டெட் பாடி இருக்குல்ல அதில் அந்த தழும்பு இருக்குது. ஸோ இவ சேஞ்ச் பண்ணுறது உறுதியாயிடுச்சு, சோல் மாறி இருக்குன்ட்டு இவர் அதை தான் பார்க்க வந்திருக்காரு. பட் ஏதோ ஒரு டேட்டு வாட்டர் இருக்கு அவ கையில். பட் அதை பார்த்து இவர் அப்படியே ஒரு ஷாக் ஆகி நம்ம நக்ஸுவை பார்த்துக்கிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜங்கு என்னோட ட்ரைனிங் முடிஞ்சு நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க குருவா அது நான் சொல்கிற வரைக்கும் நடக்காது அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் எனக்கு மந்திரமே சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட மந்திரம் கற்றுக்கணுன்னா வந்தேன், ஆனால் நீங்கள் இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு முயற்சி இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மாவோட வேற அஃபேரில் பிறந்தவன் தானே நீ, உனக்கு போய் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சப்பாரு, அது ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறாங்க. அப்பா பண்ண வேலையால் இந்த உலகத்தில் நான் மட்டும் இல்லை யாருமே உனக்கு மந்திரம் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு குரு சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு அப்படிலாம் தேவையில்லை, நான் கண்டுபிடிப்பேன் என்னோட குருவை அப்படின்ட்டு இவர் ஜங்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்க. இந்த பக்கம் நம்ம நக்ஸு இருக்கால அவள் ஏதோ ஒரு உடம்புல போய் மாட்டிக்கிட்டா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா குருடு வேற. இவளுக்கு ஒரே ஞாபகம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், அதே மாதிரி சோலும் ஸ்டார்ட் ஆச்சு. கடைசியில் தான் இவ பார்க்குறா ஆப்போசிட்டில் அந்த பொண்ணோட உருவத்தில் தெரியாமல் மாறி இருக்கும். ஐயோ இவ உடம்புல வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க. எப்படியாச்சு என்னோட சுதந்திரத்தை நானே தேடி ஆகணும்ன்ட்டு பெரிய வீர சாகசெல்லாம் பண்ணி தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் இவனால் ஏறக்கூட முடியல. நம்ம அந்த பொண்ணோட உடம்பு அவ்வளோ வீக்காக இருக்குது. என்னடா இது காப்பாற்றுங்கன்ட்டு இவ கத்திக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே ஒருத்தர் என்னம்மா பண்ணுறேன்ட்டு கத்திட்டு இருக்காரு. பட் இவனால் ஒன்றுமே முடியல. அப்படியே தொப்புன்னு தண்ணிக்குள்ளே வேற விழுந்துடுறா. போயும் இவ உடம்புல தான் மாட்டணுமா, இதுக்கு நான் அவங்கக்கிட்டேயே சாவடி வாங்கியிருப்பேன்ட்டு இவ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்து ஒரு நல்லவர்னு பார்த்து எங்கேயோ விட்டுட்டு போகிறாரு. ஐயோ நீங்கள் என்ன அப்படிலாம் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு இவ கத்திக்கிட்டு இருக்க. நீ என்னமோ பண்ண, எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவர் போகிறாரு. நீ நல்லா பாடுவேன்னு கேள்விப்பட்ட அப்படின்ட்டு ஏதோ ஒரு ப்ராஸ்டியூட் இடம் மாதிரி இருக்குது அங்கே. சரி வா, இதுக்கு மேலே நான் உனக்கு எப்படி நடந்துக்கணும்ன்ட்டு எல்லாமே சொல்லித்தரேன் அப்படின்ட்டு பெரிய பெரிய ஆளுகளாக வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் வம்சத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் பார்க்குன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பெரிய தலை போல் அவர் வருவார். அதுக்கப்புறமா எல்லாத்த விட பவராக இருக்க சியோட வம்சம் அவரும் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஜங்கோட ஃபேமிலி இருக்கால, அவங்களும் இங்கே தான் வருவாங்க. ஸோ பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கோட வம்சத்தில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஏன்னா இவங்க இப்போ அடி வாங்கினார்ல அவரும் சரி, இவங்க ஹீரோயின் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாவில் கொண்டிருப்பாங்க. அப்போது ஜின்னு பார்க்கு சியோன்ட்டு எல்லா வம்சத்தாளுகளும் தான் சேர்ந்து இவங்க அம்மா அப்பாவை கொண்டிருப்பாங்க. அந்த மனசில் வெறிய வச்சுட்டு இவருக்கு இருக்க பார்க்கு பார்த்தீங்கன்னா யாரை பார்க்க வந்திருக்காங்கன்னா நம்ம ஹீரோ ஜங்கத்தை பார்க்க வந்திருக்கான். ஆமாம், நீ என்ன உன் டீச்சரை விட்டு மறுபடியும் வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், நான் அவரெல்லாம் எனக்கு சரி தவற மாட்டார், நான் நக்ஸுன்னு இருக்காங்களே அவங்க கிட்ட தான் கற்றுக்கலான் இருக்கேன். அவங்க தான் ரொம்ப பிரேவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு விஷயம் தெரியாதா, அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், எல்லாமே ரூமர்ஸ் எல்லாம் இங்கே தான் தரலாம் பரவும், நான் அது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க, நான் என் மனசை மாற்றிக்கிறேன்ட்டு இவ பப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருக்க. எதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடலாம், எப்படிரா பொழைக்கலான்ட்டு இவ திருடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா நம்ம நக்ஸு. அப்போ கரெக்டாக அந்த லேடி பார்த்து உனக்கு கண்ணு தெரியும் தானே அப்படின்ட்டு ஷாக் ஆகி கேட்டுட்டு இருக்க. எடுத்தா பாருங்க ஓட்டம், பவுட் எடுத்து அவங்க மூஞ்சில் எடுத்துட்டு இவ பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கா. இவன் நல்ல நேரம் எங்கேயோ ஓடி போய் நல்லா சேஃபாக மறைஞ்சிட்டு இருக்க. பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு, யாரா இது அவ அப்படின்ட்டு மறுபடியும் அந்த வேஷத்தை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ தெரியாமல் கட்ட வேற அமுத்து விட்டுறாங்க. இவ அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவா இவளை அப்படியே ஒரு மாதிரி நல்லா ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. இவ தப்பிச்சா போதுன்ட்டு ஹீரோ மேலேயே ஒரு ட்ரிக்கை காமிச்சு அந்த கடிக்க எலும்பு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து கழுத்தில் நீட்டிக்கிட்டு இருக்க. என் கிட்ட வந்தனா உன்னை கொன்றுவேன் அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோ கூலாக என்னடா பண்ணலான்னு நின்றுட்டு இருக்காரு. இவ ஏதோ ஒரு காசு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. இந்தா அதை விட இதுதான் வெயிட்டு அப்படின்ட்டு இவ கொடுக்க. இவ பிடிக்கிற மாதிரி பிடிக்கலான்ட்டு போக கீழே விழுந்துடுறா. எப்படியோ பொருள் கிடைச்சதுன்ட்டு இவ பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதே சந்தேகத்தில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே அவ கடத்தெருவுக்கு போய் வாங்கிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சியோ இருக்காங்களே அவங்கள பார்க்குறாங்க. சியோ பார்த்தோன்னே இவளுக்கு ஒரே ஞாபகம், இந்நேரம் அவன் என்னை மறந்துருப்பான்லன்னு நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா அந்த இது மாதிரி இருக்கும்ல கீ செயின், அதை சியோ தான் கொடுத்துருப்பாரு. இவங்க 2 பேர் சின்ன வயசில் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதை நினச்சி இந்நேரம் நான் செத்து போனது கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன இப்படி ஆயிடுச்சேன்ட்டு இவன் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நக்ஸு செத்துருக்கணும், இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்துன்ட்டு நக்ஸுவோட குருவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த விக்கலான்ட்டு வந்திருப்பால அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அவர் உத்து பார்த்துட்டு இருக்காரு, என்ன இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் இவளை தூக்கி போடுறதுக்கு வந்திருக்காங்க. இவ தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுறா. பட் இவ தான் ரொம்ப வீக் ஆயிட்டாலே. எங்கடா வந்திருக்கோன்னு முழிச்சு பார்த்தா இந்த மாதிரி ஜங்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவன் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்ட்டு இவ யோசிச்சுட்டு இருக்குன்ட்டு அதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு ஓகேவா இல்லையா? ஏன்னா இனிமேல் நம்ம கண்டினியூவாக கண்டிப்பாக வீடியோ போட போகிறோம். ஸோ இந்த ட்ராமாவே கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு ஏதாச்சும் ட்ராமா பார்க்கலாமா என்ன ஏதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் பார்ப்போம். இந்த ட்ராமாவா இல்லை புதிய ட்ராமாவா எதாக இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பை ஸ்வீட்டீஸ்.